ஃப்ரெண்ட்ஸ் அது எடுத்துருக்க நாத்தோட அளவுமே வந்துட்டு பாருங்க கரெக்டாக இருக்குது. இந்த அளவு எடுத்து நட்டுச்சுனாலே வந்து போதும். இது அந்த ட்ரேவ்லேருந்து அந்த மாதிரி எடுத்து கீழே போடுறத பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. 4 ட்ரேவ்லேயும் வந்துட்டு பயிர் அடிக்கி 4யுமே வந்து கரெக்டாக வந்துட்டு நிலத்தில் ஊன்னுச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம இப்போ வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷினை இறக்கி வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். வயலுக்குள்ள ரொட்டேட்டர் இறக்கி ஓட்டலாம் அப்படின்னா கூட அது கூட வந்துட்டு வழி கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதனால் நம்ம மம்பட்டி வச்சு வெட்டிட்டு இருக்கோம். ஒரு நீட்டுக்கு மட்டும் வெட்டிட்டு இதில் இறக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே வைவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாத்தெல்லாம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாம இப்போ மிஷினை ஆன் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். த்ராட்லுக்கு ஒரு ஃபுட் பெடல் வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கேன். த்ராட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு போல்ட் வச்சிருக்கேன். இதை நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன், த்ராட்டில் வந்துட்டு அழுந்தோம் நம்மளுக்கு மிஷின் ஆப்ரேட் ஆகும். இப்போ நம்ம த்ராட்டில் கொடுத்து நம்மளோட மிஷின் இந்த சேத்துல நகர்ந்து போகுதா அடுத்து நாற்பது ஓடுதா அப்படின்லாம் செக் பண்ண போகிறோம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. த்ராட்டில் வந்து கொடுக்குறேன். நடுது வேற லெவலு. த்ராட்டில் வந்து கொடுக்குறேன். நடுது வேற லெவலு. நாத்து நட்டிட்டே வருதுங்க. நாத்து நட்டிட்டே வருதுங்க. செம்மையாக நட்டுருக்குங்க. எந்த அளவுக்கு நட்டுருக்கு அப்படின்றத பாருங்க. கேப் எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்குது. செம்ம சூப்பராக வந்துட்டு நட்டுருக்கு எல்லா நாற்றுமே. நாத்தோட அளவுமே வந்துட்டு பாருங்கள், அங்கே எடுத்து காமிச்சோம் இல்லையா, அதே அளவு தான் வந்துட்டு நட்டுருக்கு. ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இப்போ இந்த மிஷினை ஓட்டி இந்த வயல் ஃபுல்லாக இப்போ நடுறோம். நேற்றுக்கு நம்ம வீடியோவை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல, மழை வந்து கெடுத்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மிஷினை இங்கேயே வச்சு மூடி வச்சுட்டு போயிட்டோம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏறி போயிடுச்சு. நம்ம மிஷினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு தான் வந்துட்டு மாற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ நாற்றம் வந்துட்டு தொடர்ந்து நடுதா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு செக் பண்ண போகிறோம். த்ராட்டில் வந்துட்டு கொடுக்குறேன். வாவ், வேற லெவலுங்க. சின்ன ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீலோட சைஸை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெருசு பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அதிகமான தூரம் வந்து நகர்ந்து போவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு பார்க்கலாம். வா, வேறு லெவலில் நட்டுருக்குங்க. எப்பா ஆசையாக இருக்குது இதை பார்க்கும்போதே. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ தூரத்தை வந்து நட்டுட்டோம். இப்போ ஒவ்வொரு நாற்றுக்கும் இடையில வந்து 10 சென்டிமீட்டர் கேப் வரும்னு சொன்னாலே, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேத்துல வந்து நகர்ந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மிஷினு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஒரு நட்டுருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கேயுமே ஒரு நட்டுருக்கு. ஆனால் நாற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளார போயிடுச்சிங்க. ஏன்னா ரொம்ப பொதன்னு இருக்குது சேரு. இந்த இடத்துல நாற்று நடாத மாதிரி இருக்கு இல்லையா, நாற்று வந்து நட்டுருக்கு. நல்லா ஆழத்தில் வந்து நட்டுருக்கு. அதுதான் பிரச்சனை. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்று இருக்குது. இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்று இருக்குது. இப்போ நம்ம அடுத்த லைனில் வந்துட்டு நட்டுட்டு இருக்கோம். நாற்று எடுத்து ஓடும்போது உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினை வந்துட்டு இழுக்கவே இல்லை, தானாக தான் வந்துட்டு மூவ் ஆகுது. ஆனால் கொஞ்சம் பெரிய வீடாக வந்து போட்டுருக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு வேகமாக நான் வந்து வரும். இப்போ நம்ம இழுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக ஒரு மூவ் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கிட்ட வந்து நடுது. அதனால தான் லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீலில் நம்ம ஒரு பட்டை வச்சு வெளில அடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்காமல் எடுத்துட்டேன். வெறுசாக அந்த ஸ்கொயர் டிப்பு மட்டும் இருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலில் வந்துட்டு சுத்தமாக நகரவே இல்லை. அதுக்கு பிறகு தான் அந்த பட்டையை வச்சு நம்ம வெல்டு பண்ணோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ரோ வந்து நட்டுருக்கோம். 3 ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு நட்டுருக்கு. இந்த 3 ரோ நடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிஷின் போகிறதுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். மிஷினை நம்ம நமத்தி வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இவ்வளோ தான் வந்து நம்ம நட்டு முடிச்சிட்டோம். அப்படி பார்க்கும்போது இந்த மொத்த வயல் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்மளோட மிஷினை வச்சு நம்ம நட்ட முடியும். நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு சொல்கிறேன். வீடியோ வந்து ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோ வந்து பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டைம் ஆகிடுது. அதனால தான் ஒவ்வொரு வீடியோக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்பு. அந்த மாதிரி கேப் விட்டு போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்க்குற எல்லாருமே வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த வீடியோமே வந்து நல்லா ஓடும், நானுமே வந்து சந்தோஷமாக இருப்பேன். அதை மட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். நீங்களும் இந்த மிஷினை வந்து ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை. அடுத்தது அஜய், ராபின், விஜய். ஓவர்.